சமீப காலம் நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். 3E என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் 3E? 3E அப்படின்றது ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தான் இது. எதுக்காக அப்படின்னா ஒரு நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நிலையான வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுது அந்த 3E அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்னென்னா, இது எனர்ஜி, எக்கனாமிக், என்விரான்மெண்ட், இந்த ஆர்டரில் முக்கியம். இதோட ஆர்டரே நம்ம முக்கியம். நல்ல எனர்ஜியாக இருக்கணும். எனர்ஜியாக இருந்தால் நல்ல எக்கனாமிக் நமக்கு நல்ல க்ரோத் ஆகும். அதன் மூலம் என்விரான்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம். எனர்ஜி, எக்கோ, என்விரான்மெண்ட். ஸோ இது இந்த 3E. இதுக்கு அடுத்து ஒரு வேறு மாதிரி கேட்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 3Rன்னு ஒன்று கேட்பாங்க. மோஸ்ட்லி 3E வரும், அப்படின்னா 3R அப்படின்னு. 3R என்ன அப்படின்னா, இதுவும் கொஞ்சம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இது. 3R அப்படின்னா என்னென்னா, ரெடியூஸ்ட், இதுவும் ஆர்டர் முக்கியம். ரெடியூஸ்ட், ரீயூஸ், ரீசைக்கிள். ஸோ ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், இந்த ஆர்டர் 3R அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதற்கு அப்படின்னா நல்ல நம்ம வளர்ச்சி அடையிறதுக்கு 3E வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது கழிவுகள்லாம் ஏற்படும்ல, அதுக்காக நமக்கு இந்த 3R அப்படின்றது கொண்டு வரும். அதாவது கழிவுகளை குறைக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது. தேங்க்யூ.